தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது வாழ்க்கையில் சிலதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு நினச்சாலும் அதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி தான் இந்த கன்றாவியெல்லாம் நான் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. முரசொலி ஏன் வாங்க வேண்டியது ஏற்பட்டது அப்படின்னா, இந்த குப்பை பேப்பரை வாங்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறதுனா, முரசொலியில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக ஒரு தலையங்கம் வெளியாகி இருக்கிறது அப்படின்ற தகவல் வந்ததன் காரணமாகத்தான் அதை வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. இந்த டாய்லெட் பேப்பரை வாங்குவதற்கு இதுவும் ஒரு காரணம். அதில் பார்த்தீங்கன்னா, தோழமைக்கு இலக்கணம் அல்ல, இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல அப்படின்ட்டு ஒரு தலையங்கத்தை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீட்டி முழங்கியிருக்காங்க. அது எப்படி கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்படியெல்லாம் பேசலாம்ன்ட்டு ஏன் இது ஏற்படுது அப்படின்னா, கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் சமீபத்தில் நடந்த மாநாடு, கம்யூனிஸ்டுகளுடைய மாநாடு சமீபத்தில் விழுப்புரத்தில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பேசும்பொழுது, இங்கே தமிழகத்தில் ஒரு மினி எமர்ஜென்சி அமலில் இருக்கிறதா என்ற கேள்வியே நமக்கு வருது. ஏன்னா சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா இங்கே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவதில்லை. இங்கே அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது நடவடிக்கைகள் பாய்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போனார் கே. பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் மட்டும் நம்ம பாலபாரதி அவங்களும் பேசினாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? தமிழ்நாட்டிலே ஊர்வலம் நடத்தக்கூடாதா? தமிழ்நாட்டிலே மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடாதா? பாதிக்கப்படுகிற மனிதன் தன்னுடைய உரிமைக்கு போராடக்கூடாதா? ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கிவிட முடியுமா? சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? யார் சார் அந்த சார் என்று பத்திரிகைகள் எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சார் யார், சார் யார் என்று எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குற்றவாளி கடைசி நேரத்திலே செல்போனிலே சார் சார் என்று அழைத்திருக்கிறார். யார் அந்த சார் என்று ஒரு கட்சி கேட்கவில்லை, தமிழ்நாடே கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பிரச்சனையிலே என்ன உண்மை என்பதை கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? இதே கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி என்று படிக்கக்கூடிய மாணவி 2வது மாடியில் இருந்து அவர் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். என்ன காவல்துறை கதை கட்டியது? அவர் காவல் செய்தார், காவலிலே தோல்வியடைந்தார். ஆகவே அவர் கீழே விழுந்தார். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அவர் மரணமடைந்து விட்டார். இதிலும் சிபிசிஐடி போட்டீர்கள். ஆனால் குற்றவாளி எங்கே கண்டுபிடிக்க முடிந்ததா? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா ஆல் க்ளோஸ் என்ற நிலைமைதான் தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் திடீர் குபீர் என்று அவர்களுக்கு தெரிய வந்து விட்டது. இங்கே ஒரு அவலமான அலங்கோலமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஞானோதயம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஏன் வந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். இதில் வந்து ஒரு அரசியல் பின்னணியும் இருக்கலாம்ன்றதை வச்சுப்போம். ஆனால் இங்கே கடந்த 3.5 ஆண்டுகளாக, இன்னும் 3.5 ஆண்டுகள் நம்ம இனிமேல் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா புது வருடம் பிறந்து விட்டது. 2025 நம்ம வந்து ஜனவரியில் இருக்கோம் அப்படின்னாக்கா, அடுத்து இந்த ஏப்ரல் வந்துச்சுனாக்கா இவங்க ஆட்சியில் இருந்து 4 வருடங்களை முடிக்கப் போகிறார்கள் அப்படின்ற சூழலில் 4 ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு, இந்த 4 ஆண்டுகள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எதையுமே கொண்டு செல்லாத கம்யூனிஸ்டுகள் இப்பொழுது திடீரென்று பொங்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு வந்து ஜனநாயகம் வந்து இங்கே இருக்கிறதா என்ற கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இது ஏன் வருகிறது அப்படின்ற ஆதங்கத்தை தான் திமுகவும் வெளிப்படுத்தி இருக்கிறது. அவங்க நார்மலாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதில் எங்கே கொடுப்பாங்கன்னா 3வது பக்கம் 4வது பக்கத்தில் கொடுப்பாங்க. ஆனால் முதல் பக்கத்திலேயே இதை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் எங்கிருந்து வருகிறது என்றால், அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். 2019 நம்ம உருவாக்கினோம், 2021 அதை கொண்டு போனோம், 2024 அதை மெயின்டைன் பண்ணோம், 2026 அதை கொண்டு போயிட்டோம்னாக்கா நம்ம மீண்டும் ஆட்சியை அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில், ஒரு மிதப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மிதப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே மக்கள் எதிர்ப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமியாக இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இந்த சுனாமி என்பது இவர்களை அடித்து கொண்டு செல்லும். இவர்களை அடித்து கொண்டு செல்வதோடு அல்லாமல் கூட்டணி கட்சிகளையும் மிக அதிகமாக பதம் பார்க்கும். திமுகவுக்கு இருக்கக்கூடிய சேதாரத்தை விட கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சேதாரம் இருக்க போகிறது அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரோம். ஏன் அப்படின்னா, இந்த அவலமான ஆட்சிக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்ற கடும் கோபம் மக்கள் மத்தியில் இருக்கிறது அப்படின்றது தான். அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்களா தோழர்கள்?
இவங்க நான் இப்போ அடுத்த வருஷம் இப்போ தடுக்கி விழுந்தா அடுத்த வருஷம் வந்துருங்க. இப்போ ஜனவரியில் இருக்கோம். தடுக்கி விழுந்தா அடுத்த ஜனவரி வந்துடும். அடுத்த ஜனவரி வந்தால் எல்லாரும் தேர்தல் மோடில் போயிடுவாங்க. அப்போ தேர்தல் மோடில் போயிட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே மக்களை எதிர்கொண்டே ஆக வேண்டும். அதுவும் பொது தேர்தல். இது ஏதோ இடைத்தேர்தல் கிடையாது. மக்களை எல்லாம் கொண்டு போய் பட்டியலில் உட்கார வச்சு நீங்கள் உங்கள் இஷ்ட கருணாநிதிக்கு அவங்கள வந்து உங்களுக்கு வாக்களிக்க கட்டாயப்படுத்துவது, நிர்பந்தப்படுத்துவது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படின்னும் பொழுது உண்மையான நிலை என்ன அப்படின்றது பிரதிபலித்து விடும். என்னதான் முதலமைச்சர் வந்து தூத்துக்குடியில் போய் திருநெல்வேலியில் போய் இல்லை எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் 200 ஜெயிச்சிருவோம் 200 ஜெயிச்சிருவோம்னு சொன்னாலும் அது நடக்கப் போவதில்லை. இவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமராத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதோடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி மக்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு ஒரு வழியாக சோறு தின்ன துவங்கி இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு போட்டு சோறு தின்றது அப்படின்றது வேற, சோறே தின்னதுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால் இப்போ இந்த எதிர்ப்பு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக பொங்கி எழுந்திருக்கிறது முரசொலி வாயிலாக. இதை மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, இது ஒரிஜினல் கேபியா அந்த கேபியா அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரையில் ஆரம்பத்தில் இது எவன் எழுதுனான்னு தெரில, எவன் எழுதி தரான்னு தெரில, எழுதி கொடுத்தவனுக்கு அறிவும் கிடையாதுன்றது தெளிவாகுது. திமுககாரனுக்கு எங்கே அறிவு இருக்க போகுது? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போதும் நட்போடும் எந்த நேரத்திலும் தோழமையுடனும் பொது இடங்கள் அனைத்திலும் மதிப்பளித்தும் உரிய வகையில் அனைத்திற்கும் பதிலளித்தும் செயல்படும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அப்படின்ட்டு. அப்படியே அந்த கட்டுரையோட எண்டில் என்ன பேசுகிறாங்கன்னா, இதற்கு திமுக சார்பில் வரிக்கு வரி பதிலளிப்பது இல்லை, விமர்சிப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது, அப்படி பதிலளிக்காமல் இருப்பதையே பலவீனமாக நினைத்து விட்டார்கள் போலும்னு. இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, எப்போதும் பதிலளிக்கிறோன்னு. இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பதிலளிக்கும் வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னதாண்டா அவங்க நிலைப்பாடு? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாலினுடைய குடும்பம் வளம் பெற வேண்டும், இது வளம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லா கூட்டணி கட்சிகளும் உங்களுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு வேறு கணக்கு இருக்கும்ல, அவங்க யோசிப்பாங்கல்ல, நாம ஏன் இந்த குடும்பம் வளம் பெறதுக்கு நாம ஏன் மக்கள்கிட்ட செருப்படிப்படணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்கல்ல. ஏன்னா மக்களை கொண்டு போய் சந்திக்க போவது இவர்கள் தான். இந்த பாலபாரதி தொகுதி பக்கம் போகும்போது மக்கள் மதிப்பார்களா? இந்த பாலகிருஷ்ணன் தொகுதி பக்கம் போக ஆரம்பிச்சாருனாக்கா, பொது தேர்தல் இப்படி பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சாருன்னா மக்கள் சும்மா விடுவாங்களா? கேள்வி கேட்க மாட்டாங்களா? இப்போ சமீபத்தில் விசிகா 25 இடங்களாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் அந்த சார் என்பதில் விசாரணை நடத்தப்பட வேண்டும்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எதிராலாம் பேசுவதற்கு இவங்களுக்கு துணிச்சல் இல்லை. ஏன்னா விசிகா வெளியே சென்று விட்டது என்றால், இவர்கள் முறைத்து கொள்ள ஆரம்பித்தார்கள் என்றால், விசிகா வெளியே போச்சுன்னா காங்கிரஸ் பின்தொடரும், கம்யூனிஸ்டுகளும் இருக்க மாட்டார்கள் அப்படின்றது தெளிவாக இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் விசிகா கிட்ட ஓரளவுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து என்னதான் நம்ம பிளாஸ்டிக் சேர் கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பிளாஸ்டிக் சேர் கொடுத்து அவமானப்படுத்தினாலும் இப்போதைக்கு நமக்கு விசிகா வேண்டும் என்பதனால் நம்ம பக்கத்தில் வாங்க திரும்ப அப்படின்னு பக்கத்தில் வச்சுக்கிறது. இதுதான் கருணாநிதித்தனம். இந்த கருணாநிதித்தனத்தை இவர்கள் செய்து பார்க்கிறார்கள். அதற்கு திரும்ப வந்து உடன்பட போகிறாரா அப்படின்றது போக போக தெரியும். ஆனால் கேள்வி என்னென்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு வரத்தான் போகிறது அப்படின்னு சொன்ன மாதிரியே வர ஆரம்பிச்சிருச்சு. நீ யோசிச்சு பாருங்க, இவங்க இந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் வைத்து 2026 நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம், நாங்கள் திமுகவுடன் தான் இணைந்து இருப்போம் அப்படின்லாம் அறிக்கை விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவர்கள் கூட்டணி 19 இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், 21 வெற்றி பெற்றிருக்கிறார்கள், 24 நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற நிலையில் நீ எதுக்காக நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கோம்னு சொல்லணும்? அப்போ அந்த சலசலப்பு ஆரம்பித்து விட்டது. ஏன்னா இந்த கூட்டணி கணக்குகள்லாம் இதுதான் நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கூட்டணி கணக்குகளெல்லாம் கடந்து மக்கள் போடுகின்ற கணக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த கணக்கு என்பது இந்த ஆட்சி, இந்த அராஜக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இந்த விடியா ஆட்சி, இந்த ஸ்டாலின் என்கிற இந்த பொம்மையுடைய ஆட்சி ஒழிய வேண்டும் என்பதை மக்கள் மிக தெளிவாக முடிவாகவே எடுத்து விட்டார்கள். அவ்வாறு எடுக்கப்பட்ட முடிவை அவர்கள் எந்த நிலையிலும் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. அவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்ற சூழலில் இந்த சுனாமியில், அதாவது எதிர்ப்பு அலை என்கிற சுனாமியில் அடித்து கொண்டு போவது யார் யார் அப்படின்றது தான் கேள்வி.
இந்த மூழ்குகின்ற கப்பலில் தொடரப் போகிறார்களா கம்யூனிஸ்டுகள்? இந்த மூழ்குகின்ற கப்பலில் தொடரப் போகின்றார்களா காங்கிரஸ்? இந்த மூழ்குகின்ற கப்பலில் தொடரப் போகின்றார்களா விசிகாவினர்? அப்படின்றதான் கேள்வி. மதிமுகவை விட்டுருங்க, அது தொங்கு சதை, சரியா? ஆனால் இந்த கட்சிகள்லாம் நீங்கள் வந்து தொடரப் போகிறார்களா? அப்படி தொடர்வதால் அவர்களுக்கு என்ன பயன்? கூடுதல் எண்ணிக்கையில் சீட்டு கிடைக்கப் போகுதா? கிடையாது. மக்கள் மத்தியில் மரியாதை கிடைக்கப் போகுதா? கிடையாது. மக்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் செல்வாக்கை பெற்ற முதலமைச்சராக ஸ்டாலின் இன்றைக்கு இருக்கிறாரா என்றால் அதுவும் கிடையாது. அப்போ என்ன கருணாநிதிக்கு இதை ஆதரிக்கணும் அப்படின்ற நிலைக்கு தான் அவங்க வருவாங்கன்றதை நாம் ஏற்கனவே கணித்தோம். அதன்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போவும் சொல்கிறேன், இந்த ஆட்சி தொடரும், இந்த ஆட்சி மீண்டும் வெற்றி பெறும் என்று ஸ்டாலின் உண்மையிலேயே பிரகடனப்படுத்துகிறார் என்றால் அதற்கான காரணம், ஒரே காரணம், கூட்டணி எண்ணிக்கை என்பது எங்கள் பக்கம் இருக்கிறது என்பதுதான். அந்த கூட்டணி எண்ணிக்கை அப்படின்றதே பதம் பார்க்கப்பட போகிறது என்பதனை கம்யூனிஸ்டுகளும் உணர்ந்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான். ஏன் ஜனநாயக ரீதியாக கட்சி கொடி கூட ஏற்ற முடியலைங்க எங்கேயும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி அளித்திருக்கிறோம்னா எப்படி அனுமதி அளித்தீர்கள்? அரசாங்கத்தை எந்த குறையும் சொல்லக்கூடாது, காவல்துறையை குறை சொல்லணும், மற்றவற்றையெல்லாம் குறை சொல்லணும், அரசாங்கத்தை நேரடியாக எந்த குறையும் சொல்லக்கூடாது என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில், இந்த கண்டிஷனின் அடிப்படையில் நீங்கள் அனுமதித்தீர்கள். இதை எப்படி நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க? கம்யூனிஸ்டுகள் இப்படி இருந்திருக்கிறார்களா? கருணாநிதி ஆட்சியில் கூட கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வைத்து தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறு இருக்கிறது. ஆனால் வெற்றி பெற்ற உடனேயே அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து விடுவார்கள் அடுத்த நாளே. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் கூட கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வைத்த வரலாறு இருக்கிறது. ஆனால் வெற்றி பெற்ற அடுத்த நாளிலிருந்து அவங்க எதிர்க்கட்சியாக பயணிக்க துவங்கி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் மக்களுக்காக இருக்கிறோம், மக்களுக்காக மட்டுமே செயல்படுவோம் என்று கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள். ஆனால் என்றைக்கு இவர்கள் இந்த 10 கோடிக்கும் 15 கோடிக்கும் இவர்கள் விலை போனார்களோ, அதை எப்பொழுது திமுக திட்டமிட்டு, இப்போவும் சொல்கிறேன், திமுக திட்டமிட்டு அதை பொது பார்வையில் கொண்டு வந்து இவர்களை அசிங்கப்படுத்தியதோ, வேறு யாரும் அசிங்கப்படுத்தலை, திமுகவே வெளியிட்டது. நாங்கள் பாருங்கள் 10 கோடி கம்யூனிஸ்ட்டுக்கும் 10 கோடி மார்க்சிஸ்ட்டுக்கும் 15 கோடி மார்க்சிஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வெளியிட்டு அவர்களை அசிங்கப்படுத்தியதோ, ஆண்டிலிருந்தே அந்த மதிப்பை இழந்து விட்டார்கள் தோழர்கள். இனி மக்கள் மத்தியில் போய் என்னென்னு பேசுவீங்க நீங்கள்? பிரகாஷ் கரத் வந்து பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. பிரகாஷ் கரத் அவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவை வாபஸ் பெறுவதற்கு முக்கிய காரணியாக அமைந்தார். எப்போ 2008 அந்த அமெரிக்காவுடனான அணு ஆயுத ஒப்பந்தம், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பொழுது அவர் பேசியிருப்பார். வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. அதெல்லாம் கொள்கை அளவில் கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுகள். ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து கொண்டிருந்த பொழுதே எடுத்த முடிவுகள். இங்கே ஆட்சியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, எதுலேயுமே நீ பங்கும் கிடையாது, ஒன்றும் மதிக்கிறதும் கிடையாது. ஆனாலும் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியதோடு இல்லாமல் ஒரு எதிர்ப்பையும் ஏற்படுத்தி விட்டது. இப்படியே நீங்கள் நீடித்தீர்கள் என்றால், இந்த கூட்டணியில் நீங்கள் நீடித்தீர்கள் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் டெபாசிட் கூட பெற மாட்டீர்கள் என்பதுதான் நிதர்சனமான சத்தியமான உண்மை. அந்த உண்மையோட வெளிப்பாட்டை, அந்த உண்மையை உள்வாங்கி கொண்டுதான் பாலகிருஷ்ணன் பேச துவங்கியிருக்கிறார். பாலகிருஷ்ணன் இப்படி பேச துவங்கியதை அடுத்து திமுக அவரை இந்த பக்கம் முரசொலியில் வெளியிட்டுட்டு இவங்க அதோட நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா முரசொலி வந்து உதவாநிதியோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகளோட சமரசம் செய்வது. பெரியவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். யார் பெரியவர்? இந்த பொம்மை ஸ்டாலின். அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். கொஞ்சம் வாங்க, நீங்கள் வந்து பேசிடுங்க, பேசிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருங்க, அவர் டென்ஷன் குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவது யாருன்னா சபரீசன், மாப்பிள்ளை சார்ன்றானே சொல்கிறாங்க இல்லையா, அவன். இப்போ அவனை விட்டு இவங்க சமரசம் பேசுவதற்கு முயற்சி மேற்கொள்வார்கள். அதுதான் சேகர் பாபுவே சொல்கிறாரு, இவங்களுக்கு தேவையானது வழங்கப்படும், அவர்களுக்கு உரியது வழங்கப்படும். அவர்களுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன தேவையோ, இப்போ குலைக்குது, நாய் குலைக்குது, பிஸ்கட் போடுறது இல்லையா, அப்போ அந்த மாதிரி நாங்கள் நடத்துவோன்னு பொருள்பட பேசுகிறாரா அப்படின்ற ஒரு ஆதங்கம் கூட நமக்கு வருது. இது ரொம்ப, அதாவது அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற விஷயம். இது ஒரு அமைச்சரே இப்படி பேசுகிறார். அப்போ இவ்வளவு அசிங்கத்தையும் தாங்கி கொண்டு கம்யூனிஸ்டுகள் அங்கே இருக்கப் போகிறார்களா அப்படின்றது தான் கேள்வி. அது காலம்தான் பதில் சொல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.